கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளும்படியாக 2வது மாதமாக நாம் இந்த கருப்பொருளை தொடர்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி கடந்த வாரம் சாலமோன் நம்மிடத்தில் பேசினதை நாம் நிச்சயமாய் கேட்டோம். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது நீதிமொழிகளுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? எ ஃபாதர் டு சன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் பேசுவதை போல் இருக்கும். பேரண்டிங், ஒரு தந்தையர் தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணும் பொழுது ஒரு அப்பா தம் பிள்ளைக்கு என்ன ஆலோசனை கொடுப்பார்? நம்ம இந்த நீதிமொழிகளை திருப்பிப்போம். 1வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? 8வது வசனத்தை பாருங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 2வது அதிகாரம் வரும்பொழுது என் மகனே, முதல் வசனம், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இப்படி வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் முதல் வசனம், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. 4வது அதிகாரம் பாருங்க, ஜென்ரலா இப்போ மகனே மகனேன்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ என்ன ஆரம்பிக்கிறாரு? பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதேயுங்கள். இப்போ அவருடைய பர்சனல் சொல்றார், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன் நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகள் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார். சாலமோன் இப்படி தான் எல்லாத்தையும் சொல்கிறார். எங்கள் அப்பா சொன்னார், ஞானத்தை சம்பாதி, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ அதை காத்துக்கோ, இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தார். கவனமாக பாருங்க, இந்த வேதாகமம் இருக்குல்ல, நீ ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிற இடத்துல முதல் இடம் நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதல் தான். அப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுனா வா, கேள், கவனி, செவிகொடு, நான் சொல்கிறத மறக்காத, விட்டுடாத. திரும்பவும் 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 எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு இப்படி தான் சொன்னார். நான் நடக்கிற பொழுது, நான் படுத்து கொள்ளுகிற பொழுது, நான் எழுந்திருக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு நியமித்தவர்கள் மூலமாய் கேளுப்பா, கவனிப்பான்னு சொல்லி கூப்பிட்டு 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 சொன்னார். இதை நீங்கள் இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 வாசித்தீங்க. 5வது சாப்டரில் பாருங்கள், முதல் வசனம் இப்படி சொல்றார், என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். 6வது அதிகாரம் பாருங்கள், என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணையப்பட்ட அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்தாயினால்
நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியாய் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். நான் என்ன சொல்லித்தரோம் அதை கேள். அவர் திரும்ப சொன்னது அதுதான். ரைட். 7வது அதிகாரம் வரும்பொழுது, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இதுதான் ஒரு 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது, ஞானத்தை பார்த்து நீ சொல்லு, நீ என் சகோதரின்னு சொல்லு, புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்று சொல்லு, நான் நிச்சயமாக உனக்கு போதிப்பேன்னு சொன்னார். 8வது அதிகாரத்தில் வரும்பொழுதும் அப்படி தான் சொன்னார். ஞானம் யாருக்கு கிடைக்கும், இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டார். ரைட். அவர் முடிச்சுட்டு 9வது அதிகாரம் போன வாரம் நம்மக்கிட்ட என்ன பேசினாரு? ஞானம் என்ன செய்து தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தினா சொல்றாரு, ஞானம் வா, கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். 9 அதிகாரங்களை படிச்சிட்டோம் இல்லையா? போன வாரம் வரைக்கும் 9 படித்தோம். 10வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. சாலமோனின் நீதிமொழிகள். அப்ப இது வரைக்கும் யாருடைய நீதிமொழிகள்? 9 அதிகாரம் வரைக்கும் வா 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 வான்னு கூப்பிடுறார். 9 அதிகாரமும் நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு. என்னப்பா சொல்ல போற? நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 9 சாப்டரும் திரும்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்லுகிறது? மகனே கேள், மகனே கேள், மகனே கேள், நான் சொல்றதை கேள். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வதற்கு இத்தனை முறை சொல்லி நம்ம கவனிக்கலன்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு தெரியுங்க, நமக்கு கொடுக்கப்படுற அழைப்பை வேற ஒரு காரியத்துக்காக ஈஸியாக அசட்டை பண்ணிட்டு போயிடுவோம். இத்தனை வருட கிறிஸ்தவங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி வந்தவங்க, அவரை ஆராதிக்கிறவங்க, தொழுது கொள்றவங்க. பட் உங்க லைஃப்ல, என் லைஃப்ல நான் கர்த்தருக்கு பயப்படுதலை எந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியும்னு நான் ஒவ்வொரு நாளும் என் செவியை திறந்து கேட்டேனா? இஸ்ரவேல் பலி செலுத்துவதற்கு கற்றுக்கொண்டார்கள். ஏராளமான பலி செலுத்தினார்கள். அவர்கள் செய்த அந்த ஒருவேளை பலி செலுத்தக்கூடிய மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னார், மூடர் பலியிடுவது போல் என்ன பண்ணாதீங்க, பலியிடாதீங்க. நீங்கள் என்கிட்ட வந்தால் செவி கொடுக்கறதுக்கு வாங்க. என் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளை கேட்கிறதற்குரிய மனது உனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தர் ஏங்கினது அதுதான். நான் உனக்கு போதிப்பேன் வான்னு சொன்னார். எல்லோரும் எதில் தெரியுமா திருப்தி படுறோம்? ஆராதனைன்னு ஒன்று போகிறோம்ல. எல்லா விசுவாசிகளும் இந்த உலகத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சு ட்ரெண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 5-6 பாட்டை மெய் மறந்து பாடிட்டுனா நான் கர்த்தரை ஆராதிச்சிட்டுன்னு நினைக்கிறோம். ஒரு மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணிட்டுனா பயங்கரமாக நான் பக்திக்குள்ளே இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஜபம், ஆராதனை, பாட்டு, இசை இன்றைக்கு வஞ்சகமாய் பிசாசானவன் சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுவனது தெரியுமா? நீ என்ன செய்கிறாயோ அதில் நீ திருப்தி பட்டுக்கோ. நீ என்னெல்லாம் செய்கிறன்னு நினைக்கிற. இப்போ பக்தியாக இருக்கிறனா என்ன பண்ணுவேன்? நிறைய நேரம் பைபிள் படிப்பேன். பக்தியாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? நிறைய பாட்டு பாடுவேன். பக்தியாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் அதிக ஜபம் இருக்கும். நீ பக்தியாக இருப்பதற்கான வழி அதான் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏமாற்றப்படுறாங்க. எல்லா இடங்களும் ஜனங்க போய் ஒரு மணி நேரம் நாங்கள் we are worshipers, கர்த்தர் அப்படியே பாட நீங்க விட்டு பாருங்களேன். இந்த ராகம், இந்த பல்லவி, இந்த தாளம், அந்த இசை, மக்கள் அப்படியே மெய் மறந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. வஞ்சகம் மனிதனுடைய இருதயத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை விட்டுட்டு மீதி எல்லாம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து 1 மணி நேரம் பாடினா 1 மணி நேரம் கேட்டனா, நான் வந்து 1 மணி நேரம் ஜெபிச்சனா, நான் பேசனா அவர் பேசினாரா? சரி, அவர் பேசினாருங்க, இங்க பேசுறாரு, அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. 1 மணி நேரம் கேட்ட நான் பயத்தை கற்றுக்கொண்டு விட்டேனா? 1 மணி நேரம் மெசேஜ் கேட்குற ஆள் தான். என்ன நடந்துச்சு?
9 அதிகாரங்களை என் மகனே வா, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடுன்னு சொல்லிட்டு சாலமோனின் நீதிமொழிகள் எங்க ஆரம்பிக்கிறது? 10வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. 10வது அதிகாரத்தில் என் ஒருவேளை நீ எனக்கு செவி கொடுத்தனா நீ யாரா இருப்ப? பாருங்க 10வது அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் நீ இருந்தால், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறத கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்பா சந்தோஷப்படுவார். உன்னை பெத்த தகப்பன், இன்னைக்கு தந்தையர் தினம் இல்லை, உன்னை பெற்ற தகப்பனுடைய இருதயம் உன்னை குறித்து மகிழும். எதுக்கு தான் பெத்தனே தெரிலன்னு சொல்லி இன்னும் உங்க அப்பா உன்னை பத்தி நினைப்பாருன்னா நீ யார் கிடையாது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறவன் இல்லை. நீங்க இங்கிருந்து நீங்க நீதிமொழிகளை படிச்சு, நான் இப்போ ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன் பைபிள் எப்படி படிக்கணும்னு. கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தா 9 அதிகாரங்கள்ல வா என் மகனே, நான் உனக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உனக்கு போதிப்பேன்னு சொன்னார். நான் கற்றுக் கொடுக்குறேன் வா. ஏன்னா எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு எனக்கு எப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. நான் அதை என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலை மட்டும் தெரிஞ்சிக்காம மீதி எல்லாம் சம்பாரிச்சிட்டேன். என் வாழ்க்கை நாசமாக போச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என் அனுபவத்திலேருந்து சொல்லித்தரேன். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்குங்க. அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்பா உன்னை பெற்றார் இல்லையா ஒருத்தர், அவர் சந்தோஷப்படுவார். ஒரு தகப்பன் உங்களை குறித்து துக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்லை. இப்படி திரும்பி வருவோம். உங்களை பிசிக்கலா பெற்றெடுத்த அப்பா துக்கப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய அப்பா துக்கத்தோட உங்களுக்காக நிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதமே இல்லையே. ஒரு ஆவிக்குரிய அப்பா உன்னை பார்த்து பேச முடியாம ஒதுங்கி போற நிலைமையில நீ இருக்கிற, துக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயப்படாததுனால ஆவியான ஒரு துக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறாரு. ஆவிக்குரிய தகப்பன் துக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறாரு. உன்னை பெற்றெடுத்த தகப்பன் துக்கத்தோட உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்க யாருமே சந்தோஷப்படலைன்னா உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நீ இன்னும் கற்றுக்கல. கர்த்தருக்கு பயப்படாதவன் தாய்க்கு என்னவா இருக்கிறான்? சஞ்சலமா இருக்கிறான். தாய் எத்தனை தாய் கண்ணீர் வடிக்க தெரியுமா பிள்ளைங்களுக்காக? ஐயோ என் பிள்ளை. நீ கர்த்தருக்கு பயப்படாதனால தகப்பனை துக்கப்படுத்துற, தாயை சஞ்சலப்படுத்துற. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தாயை கம்பீரிக்க பண்ணுகிறான், தகப்பனை மேன்மைப்படுத்துகிறான், தகப்பனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுறவன் அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? சிம்பிளா சொல்றேங்க. ஒருவேளை நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்றேன், என்னுடைய அப்பா சரியில்லை, என்னுடைய அம்மா சரியில்லை, லெட் இட் பி. இந்த வசனத்துக்கெல்லாம் நிச்சயமா நம்ம ஒரு உதாரணத்தையும் பார்ப்போம், பைபிள்லே பார்க்கலாம். அப்பா சரியில்லை, ஆனா நான் கர்த்தருடைய வேதத்தை கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் சரியில்லாத அப்பனுடைய பேரை கூட மாத்திடுவேன். எங்க அண்ணன் என்னை பெற்றவர் சரியில்லை, என்னை வளர்த்தவங்க சரியில்லை, பட் நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால எல்லாருடைய பேரையும் நான் மாற்றுவேன், எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றுவேன். நான் ஒருத்தன் பயந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படாத இந்த உலகத்தில் நான் என்ன சாதிச்சிருவேன்? இந்த 10வது அதிகாரத்தில் ஒரு உதாரணம் மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 11வது அதிகாரம் 1வது வசனம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். பாருங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால என் வாழ்க்கையில எந்த தவறான பொருளையும் நான் நீட்ட மாட்டேன், எந்த விதத்திலும் தப்பா சம்பாதிக்க மாட்டேன். ஏன்னா அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. உண்மையாவே எனக்கு தெரியும் நான் எப்படி சம்பாதிக்கணும், என் வாழ்க்கையில எதை ஈட்டணும்னு தெரியும், எப்படி ஈட்டணும்னு தெரியும். கர்த்தருக்கு பயந்து என் வேலையில உத்தமமா இருப்பேன்.
நான் நீசருக்கு முன்னாடி நிற்கிற ஆள் இல்லை. நான் உத்தமமாக என் வேலையை செய்வேன், ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன் நான். ஏன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். ரைட்டா? 12வது அதிகாரம் 1வது வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுறவன் கடிந்து கொள்ளுதலுக்கு மூஞ்ச ஒருபோதும் மாற்ற மாட்டான். அவன் புகழ்கிற இடத்துல இருக்க மாட்டான். அவன் சும்மா நம்மளை எப்பொழுதும் புகழ்ந்து நம்மளை எப்படியோ உற்சாகப்படுத்துகிற இடத்துல உட்காந்துருக்க மாட்டான். நம்மளை திருத்துற இடத்துல இருப்பான். நம்ம இன்னைக்கு அதானே ஸ்டேட்டஸில் கூட பார்த்தோம். நம்ம தானே நம்மளை திருப்திப்படுத்துகிற சர்ச்சுக்கு நம்ம போகிறதுக்கு விரும்ப மாட்டோம். நம்மளை திருத்துற சர்ச்சில் இருப்போம். ஆக்சுவலாக நிறைய பேர் எங்கே ஓடுறோம்? என்னை திருத்துகிற இடத்துல. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், அதனால் என்னுடைய குறைகளை சரி செய்கிற இடத்துல நான் இருப்பேன். சரி, இதை எடுத்துகிட்டு போனால் இப்போ நீதிமொழிகள் முழுக்க வரிசையாக அவங்களுக்கு காட்ட முடியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க விரும்புகிறேன். என்னது அது? நான் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுவதற்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குதுன்னு சொன்னால், என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் இதிலேருந்து படிக்க முடியும். பட் டுடே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தால் 2 மனப்பாட வசனம், இந்த வாரம் மனப்பாட வசனம், அடுத்த வாரம் மனப்பாட வசனத்தை கையில் எடுத்துக்கலாம். 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்க, 4 பிளெஸ்ஸிங்க இந்த சாலமோன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்றார். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உன் லைஃப்ல திட நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க எதற்கும் பயப்பட மாட்டீங்க. நீங்க தைரியமா இருப்பீங்க. நீங்க உங்க லைஃப்ல ஒரு பொழுதும் கலங்க மாட்டீங்க. நீங்க விசுவாசத்தோடு இருப்பீங்க, உறுதியா இருப்பீங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க எல்லாத்துக்கும் பயந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற ஆள் கிடையாது. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நீங்க எதுக்குமே என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. திட நம்பிக்கையோடு இருக்க முடியும், உறுதியான நம்பிக்கையோடு இருக்க முடியும் கர்த்தருக்கு பயப்படுதல். இது முதல் காரியம். 2வது, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷூரா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற நபரா இருந்தா, இந்த சாப்டருடைய முதல் வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கவனிங்க, நீங்க கர்த்தருக்கு பயப்படலைன்னா உங்க குடும்பத்தை நீங்க தான் அழிப்பீங்க, உங்க பிள்ளைகளை நீங்க தான் அழிப்பீங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தா உங்க வீடு கட்டப்பட்டு இருக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனே இருக்கும். உங்க குடும்பம் இன்னைக்கு தாறுமாறா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனோம். நம்முடைய குடும்பம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுதான். ஏன் என்னுடைய ஃபேமிலி சரியில்லை? ஏன் விசுவாசம் சர்ச்சு சரியில்லை? நான் புத்தியுள்ள மனுஷனா இருந்தா இந்த சபையை கட்டுவேன். நான் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருந்தா இந்த சபை கட்டப்படும். இந்த சபை சரியா கட்டப்படலையா, ஐ ஹாவ் டு செக். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் எங்கே நான் வீக்காக இருக்கிறேன், எந்த இடத்துல நான் சரியில்லை என்னை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் நீதிமொழிகளை திரும்ப 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 வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட பேசிட்டோம், என்கிட்ட உணர்த்துட்டோம், எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்குது, எந்த ஓட்டம் இது, அதை நான் சரி பண்ணணும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்க அவங்க வீட்டை கட்டுவாங்க. கர்த்தருக்கு பயப்படாதவங்க அதை தன்னுடைய கையிலே இடிச்சிருவாங்க. அப்போ இந்த சபை நான் கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா நான் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருக்கிறத நான் எப்படி கற்றுக்கலாம்? ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவன் தைரியமா சொல்ல முடியும், என் வீடு கட்டப்படும், என்னுடைய அடுத்த சந்ததி நிச்சயம் அது காக்கப்படும். அதான உண்மை. கர்த்தருக்கு பயப்படுடைய சந்ததி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷூரா என்னால் சொல்ல முடியும். 3வது ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று.
அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எனக்கு ஜீவ ஊற்றாக, குறிப்பா 13:14 வசனம் பாருங்க. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஏன் அப்படின்னா, ஜீவ ஊற்றுன்னு சொல்லும் பொழுது நான் கர்த்தருக்கு பயப்படுதல் எனக்கு எல்லா ஜீவ மார்க்கத்துக்கான வழியும் கொண்டு வருகிறது. அதனால நான் அழிவுக்கு தப்புகிறவனா இருக்க போகிறேன். நம்ம இன்றைக்கு துவங்கும் போது படித்தோம், ஆபிரகாமின் குமாரன், அதுக்கு அடுத்தது தாவீதின் குமாரன். இதில் யாரு பேரும் இடையில இல்லை. ஆபிரகாமுக்கு அடுத்தது யார் பேர் வந்துருச்சு? தாவீது பேர். தாவீதுக்கு அடுத்தது யார் பேரும் இல்லை. ஆக்சுவலாக எல்லா ஞானம், எல்லா புத்தி, விவேகம் எல்லாம் பெற்ற இயேசுவானவர் யாருடைய குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கலாம்? சாலமோனின் குமாரன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் சாலமோனின் குமாரன்னு அழைக்கப்படலை. அவர் உணர்ந்ததுனால தான் நமக்கு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன் வளர்க்காத ஒரு பிள்ளையை பற்றி, அவன் நல்ல தகப்பனாக இருந்து எப்படிப்பட்டவனாக இருந்தான். என் கூட 2 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரம். இங்கே ஆசான்னு ஒரு யூத ராஜாவை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக 12வது வசனத்தை பாருங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பாருங்க, ஆசா என்பவன் கர்த்தரை தேடாமல் மருத்துவரை தேடினா, அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் பெயர் என்ன? 17வது அதிகாரம் 1 வசனம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி. பாருங்க, யோசபாத் என்கிற ஒரு மனிதன், ஆசானுடைய மகன், அடுத்த ராஜாவாகிறான். சரி, அவனை குறித்து 3வது வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்க, இந்த யோசபாத் தன்னுடைய அப்பா, தன்னுடைய ஒருவேளை தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆசா செய்தபடியெல்லாம் செய்யல, இஸ்ரவேல் செய்தபடியெல்லாம் செய்யல. அவன் என்ன செய்கிறான்? தனக்கு முன்னாடி, ரொம்ப முன்னாடி இருந்த தாவீது எப்படி வாழ்ந்தாரோ, இப்போ சொல்ல போனால் சாலமோனை தான் கூப்பிட்டு வச்சு யார் பேசினது? தாவீது பேசினார். என் மகனே, என் வார்த்தைகள் என்ன பண்ணு, செவி கொடு, அதுவும் இருதை விட்டு பிரியக்கூடாது, நீ கேளுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இங்கே ஒருத்தன் தன்னுடைய அப்பா நல்ல அப்பா கிடையாது. ஆசா எப்படிப்பட்டவன் நீங்கள் அப்புறமா இப்போ வீட்டில் படிங்க, இப்போ படிக்காதீங்க. அவன் எவ்வளோ மோசமான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் இவன் ராஜாவாகிற பொழுது அவன் ஒரு வேலை செஞ்சாங்க. இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தான். இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்து தாவீது எப்படியெல்லாம் நடந்தானோ அப்படி நடக்கணும்னு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். அவன் செய்த முக்கியமான வேலை என்ன? தன் வாழ்க்கையில் எதை மையமாய் வைத்திருந்தான் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை பாட்டு பாடுறது, பலி செலுத்துறது. லேவியர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் தினமும் இவ்வளோ பலி செலுத்தணும், அவ்வளோ அப்படி பலி செலுத்தணும், அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சான் அப்படின்னா, பாருங்க, இந்த 17வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும்
இவர்களோடே கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபதோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியனான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். பாருங்க, அதாவது யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு என்ன சொன்னா? 9வது வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். நம்ம இப்போ இன்றைக்கு ஆராதனை துவங்கும் போது யோசுவா கிட்ட சொல்லும் பொழுது நியாயப்பிரமாண வசனத்தை எப்போ வாசிக்கணும்? 7 வருஷத்துக்கு ஒரு முறை வாசிக்கணும். ஆனால் இப்போ ராஜா வந்து அவர் சொன்னார், மோசே சொல்லிட்டு போனார், எப்பா நீங்கள் போய் சுதந்திரிச்ச பிற்பாடு கர்த்தர் ஆளுவதற்கு பதில் நீங்கள் ஒரு ராஜாவை கேட்பீங்க. ராஜா வந்தான்னா அவன் என்ன செய்யணும்? தனக்குன்னு ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதியை எழுதி வச்சு படிக்கணும். அவன் அது படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து தேசத்தை ஒழுங்காக நடத்தணும். அப்படி தான் சொல்லிட்டு போயிருந்தார். யாரும் செய்யாத ஒரு வேலையை யோசபாத் செய்கிறான். லேவியர்கள்லாம் கூப்பிடுறான், ஆசாரியர்களை கூப்பிடுறான். நீங்கள் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பட்டணத்தோறும் போயிட்டு வேத வசனத்தை போதிங்க, சொல்லி கொடுங்க, போங்க. உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? சும்மா பலி செலுத்துற வேலை இல்லை, போங்க கர்த்தருடைய வேதத்தை போய் போதிங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான். அவனுடைய பாருங்க, அவனுடைய வழிகள் எல்லாம் அவனுடைய இருதயம் உற்சாகமா இருந்துச்சு. என்ன செஞ்சார்? கர்த்தர் உண்மையாகவே அவனை ஆசீர்வதிச்சார். இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனுடைய கையில ராஜ்யபாரத்தை திடப்படுத்தின மட்டும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில எல்லா மேன்மையும் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. 18வது அதிகாரம் 1 வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. பாருங்க, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை பாதுகாத்தாரு. அவனோட யாரும் யுத்தம் பண்றதுக்கு துணிகரம் கொண்டு வரல. ரைட், எல்லாம் சூப்பரா போயிட்டு. ஆனா இப்போ ஒரு வேலை அவன் செஞ்சிட்டான். என்ன வேலை செஞ்சான்னு பாருங்க. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி 18:1 பிற்பகுதி. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. இந்த இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருந்தான். இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான ஒரு ராஜா யாரு? ஆகாப். இவன் என்ன தெரியுமா செஞ்சிட்டான்? நல்ல விருத்தி அடைந்து சூப்பர்பா நல்லா கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நடத்தி கொண்டு போகும் காலத்தில், வசனத்தை படித்திருந்த காலத்தில், அதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் விக்கிரகத்தோப்பெல்லாம் தூக்கி போட்டான், எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்போ அவன் ஒரு வேலை செய்கிறான், புத்தியினமாய் ஒரு வேலை செய்கிறான். யார் கூட கூடக்கூடாது அவன் கூட கூடனான். சம்பந்தம் கலவுறதுனா என்ன? பெண் கொடுத்து பெண் எடுத்தாச்சு. பாருங்க, வாழ்க்கையில் நாம் நினைக்கலாம் நாம் உண்மையவே கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனையில் இருக்கிறோம், நம்ம ஒழுங்காக எல்லாத்தையும் கவனித்து போயிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை படித்து எதை நடப்பிக்க வேண்டுமோ அதை நடப்பிக்கிற காலத்திலேயே ஒரு சில நேரங்கள் நம்முடைய சொந்த புத்திக்கு இடம் கொடுப்போம். நாம் முழுமையாக தேவன் என்ன சொல்றாரோ கேட்கறது கொஞ்சம் கேட்போம், மீதியை நம்ம இருதயம் கேட்டுரும். எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை கேட்பேனா, வசனத்தின் அடிப்படையில் செய்வேனா? செய்ய மாட்டேன் ஒரு சில நேரத்தில். ஏன் தெரியுமா? என் மகனே, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து என்னுடைய கட்டளைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்து, அவைகளை மறக்காத, அவைகளை விட்டு விலகாதுன்னு சொல்றது ஏன் சொன்னார்னு கேட்டா, அவங்க அப்பா சரியில்லை, இவன் தான் வந்து கற்றுக்கிட்டான், வளர்ந்தான், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய லைஃப்பில் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு அது? ஒரு தவறான ஒரு மனிதனோடு கூட உறவு அவன் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு விட்டு அவன் இவனோடு உறவாகும் பொழுது அவன் ஒரு வேலை செய்கிறான். யோசபாத், நான் சீரியருக்கு விரோதமாக ஒரு யுத்தம் பண்ண போகிறேன், நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ யோசபாத் என்ன வார்த்தை சொல்றான்னா, நீ தான் நான் தான் நீ, ஏன் ஜனலாம் உன் ஜனம், உன் ஜனலாம் ஏன் ஜனம். அது அப்புறம் நீ நானாக முடியும்? நீ வேற
நான் வேற இல்லை. எவ்வளோ பெரிய பந்தம் தெரியுமா? நீ நானும் என்ன கிடையாது, வேறையே இல்லை. அதில் கவனிங்க, சம்டைம் நம்முடைய ஐக்கியம் வசனத்தோட சபையோட எல்லாம் நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ரகசியமாக ஒரு வேலை நம்ம ஒன்று செய்வோம். நம்ம வசனத்தினோட அந்த வேரில் காலை விட்டுக்கிட்டு இல்லாமல் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக லைட்டாக என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படி காலை விட்டு வச்சுருப்போம். அந்த பந்தம் நமக்கு இனிக்கும், அந்த உறவு நமக்கு இனிக்கும். அவங்களுக்காக எதை வேணால் செய்யலான்ற இடத்துக்கு வருவோம். யோசபாத் அப்படி பண்ணா. என்ன நடந்துச்சு? யுத்தத்துக்கு போகலான்னு 2 பேரும் பேசுகிறாங்க. இவன் கொஞ்சம் கர்த்தருடைய வசனத்தை படித்தவன் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை இப்படி செய்கிறவன் இல்லை. அப்போ 2 பேரும் உட்காந்து பேசும்போது சொல்கிறான், ஆகா ரைட், நம்ம யுத்தத்துக்கு போகலாம், நான் வரேன். ஆனால் போகலாமா ஜெயிப்போமான்னு என்ன பண்ணேன், கர்த்தர்கிட்ட கேளு. நல்ல மனுஷன்ல, பரவாயில்ல, வந்த கூட்டாளி கூட நல்லது சொல்லித்தரான். ஒன்று அவன் சொல்கிறான், ரைட் ஓகே கேட்டலாம். ஆகா ரொம்ப மோசமான மனுஷன், கர்த்தர் தானே கேட்போம் வாங்க, ரைட் கேட்கலான்னு போயிட்டு உட்காடுறாங்க. எவ்வளோ பேர் கூட்டு, 400 தீர்க்கதரிசிகள் கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க போங்க ஜெயிச்சிருவீங்க. யோசபாத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, இந்த 400 பேரை தவிர வேற யாரும் இருக்கிறாங்களா? டேய், 400 பேரை கூட்ட உனக்கு திருப்தி இல்லையா? 400 பேர் என்ன சொல்கிறாங்க, போங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க, நீ இன்னொரு ஆளை கேட்குறேன்னு. இல்லை இல்லை, எப்போ பாரு எனக்கு எதிராக பேசுகிற ஒருத்தர் இருக்கிறான். 400 பேர் எனக்கு எப்படி பேசுவான், நான் என்ன கேட்டாலும் ஓகே சொல்லிடுவான். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறான்யா, அவன் சரியாக பேச மாட்டான். எப்போ பாரு எனக்கு விரோதமாக சொல்கிறதே அவன் வழி. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தூபம் போடுறாங்க பாருங்க 400 பேர். 400 பேர் சொல்கிறது ரைட் இல்லை, இந்த ஒரு ஆள் சொல்கிறது ரைட்டா? நம்ம மைண்ட் அப்படி தான் யோசிக்கும். உலகம் முழுக்கம் பாருங்க எப்படி இருக்காங்க, கரெக்டாக இருக்குது, இந்த ஒரு ஆள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாயா. மிகாயா எப்பொழுதும் கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அதை மட்டும் தான் சொல்லுவான். 400 பேர் சொன்னது பத்தாம, சரி அவனையும் கூப்பிடு, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். இருந்தாலும் அவன் எனக்கு விரோதமாக தான் சொல்லுவான். சரி 400 பேர் இப்படி சொல்லிட்டாங்கப்பா, நீ என்னப்பா சொல்கிறேன்னு கூப்பிட்டு கேட்டவொன்னே அவன் சொன்னான், போங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவார் போங்க. கரெக்டாக தானே சொன்னான். இப்போது ஏய், நீ உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியா? நீ உண்மையை சொல்ல போறியா பொய் சொல்ல போறியா அப்படின்னு. நான் இப்போ உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு ஆளும் பிழைக்க போகிறதில்ல, நீங்கள் போவாதீங்க. பாத்தியாடா யோசபாத், நான் சொன்னேன்ல, 400 பேர் சொன்ன வார்த்தை எல்லாரும் போங்கன்னு சொல்கிறாங்க, ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. இவன் வந்து சொல்கிறான் நீங்கள் போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்கிறான். நான் அப்பவே சொன்னேன்ல, டே இவனுக்கு உண்மை என்ன பண்ணுங்க, சிறைச்சாலில் வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க, நான் திரும்பி வரும்போது என்னை நான் வந்து பார்த்துக்கிறேன். மிகாயா சொல்கிறான், நீ ஒரு சண்டைக்கு போயிட்டு ஒரு இடத்துல போய் பதுங்கும்போது யோசித்துக்கோ, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி சண்டைக்கு போகிறாங்க, தோற்று போகிறாங்க. உண்மையாகவே மிகாயா சொன்ன மாதிரியே நடக்குது. இப்போ யோசபாத்துக்கு உணர்வு வருகிறது. யோசபாத் யோசிக்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி செய்திருக்கிறது சரியா என்ன என்பதை நான் பார்க்கணுங்கிறதுக்கு 19வது அதிகாரம் பாருங்க, முதல் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று துன்மார்க்கனோடு சம்பந்தம் கலந்து கர்த்தருக்கு பயப்படாதவனோடு உறவு வைத்து உன் வாழ்க்கையில ஒரு கேடான மதிகேடான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ யாரோட கூட சம்பந்தம் கலக்கிற, யாரோட கூட நீ உறவா இருக்கிற, யார் கூட நீ உன்னுடைய வாழ்க்கையை நேர செலவு பண்ற,
துன்மார்க்கருடைய பாதையில நீ நிக்கிற. உன் ஆலோசனை எங்கிருந்து வருது? துன்மார்க்கிட்ட இருந்து வருது. உன் வழி யாருடைய வழியா இருக்குது? துன்மார்க்கனுடைய வழியா இருக்குது. நீ பரிகாசக்காரன் கூட சேர்ந்துகிட்டு இருக்கிற. ஏன்னா தன்னுடைய வியாதி நேரத்துல கூட அவன் யாரை தேடணும் கிடையாது, கர்த்தரை தேடணும் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி தகப்பன், அந்த மாதிரி ஒரு நபர், இன்னும் ஒருவேளை ஆகாபை பற்றி படிச்சுன்னா ரொம்ப மோசமான விஷயம்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ நேசிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. பாரு, கர்த்தர் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, உன் மேல பிரியமா இல்லை. சரி, இருந்தாலும் நீ விக்கிரகத்தை அகற்றின, தேவனை தேட உன் இருதயத்தை நேராக்கின விஷயத்துல கர்த்தர் இரக்கமா இருந்து என்ன பண்றாரு? உம்மிடத்துல இருக்கிறாருன்னு சொன்னார். இப்ப கவனிங்க, எச்சரிக்கவும் கண்டிக்கவும் ஒரு ஊழியக்காரன் வந்து சொன்ன உடனே யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். ஃபர்ஸ்ட் யாரை அனுப்புனா? லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அனுப்புனான். ராஜா தானா பிரயாணப்பட்டு எல்லா இடத்துக்கும் போறான். கர்த்தரிடத்துக்கு திரும்பலாம் வாங்க. அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வச்சு அவங்களுக்கு சொல்லித்தரான். என்ன சொல்றான்? 7வது வசனத்தை பாருங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. உங்களுக்கு என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருக்கணும். எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை செய்யுங்க. உங்கள் தேவனாய கர்த்தரிடத்துல அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்துல செல்லாது என்றான். என்ன? எந்த லாபத்துக்காக இந்த உலகத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஆகாபோட சம்பந்தம் கலந்து ஒரு சில பெனிஃபிட்டுக்காக நான் கூட இருந்தேன். என் வாழ்க்கையில் நான் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படாம இந்த உலகத்தின்படி வாழ்ந்து ஒரு பெரிய ஆளாக இருந்துடலாம். கர்த்தரை தேடினேன், கர்த்தரை ஆராதித்தேன், கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கிட்டேன். பட் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் போனீங்கன்னா முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு உணர்த்திட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்குங்க. நான் கற்றுக்கிட்டேன். முடிஞ்சிருச்சா எல்லாம்? இல்லை. நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்லும் பொழுதுதான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட அந்த 4 வார்த்தையும் இந்த யோசபானுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நான் காட்ட முடியும். என்னது அது? அவன் எல்லாரையும் நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்லி கொடுத்துட்டான். நல்லா போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் யூதாவின் மேல் யுத்தம் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை. இப்ப கர்த்தருக்கு பயப்படுறன்னு நிற்கும் பொழுது 20வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமா எல்லாரும் வந்துட்டாங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி என்ன சொன்னாங்க? உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோ தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று பாருங்க, அவங்க ஒரு பிரேயர் பண்றான். தயவு செய்து நான் வாசிக்கிறேன், கவனமா ஃபாலோ பண்ணுங்க. யோசபாத்தினுடைய வார்த்தைகள், அவனுடைய ஜெபம் எந்த அளவுக்கு தெளிவா இருந்துச்சு கொஞ்சம் கவனிக்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீ உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக
இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற பொழுது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தானுடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்கள் நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். என்ன மாதிரி ஒரு ஜபம்! அவன் வேதத்தை படிச்சவன்றதுக்கு, ஞானத்தை பெற்று கொண்டவங்கிறதுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கிறதுக்கு இந்த ஒரு ஜபம் போதும். ஆபிரகாம் காலத்திலிருந்து நீங்க எப்படி கூட்டு வந்தீங்க? எகிப்திலிருந்து நாங்கள் எப்படி வந்தோம்? இங்க வந்து எப்படி இந்த தேசம் சுதந்திரிக்கப்பட்டது? இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டம் வருது, நாங்க கொஞ்சம் பேர். ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு பலன் கிடையாது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. என் கண்ணு உங்களை மட்டும்தான் பார்க்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்த்தரை மட்டும் பார்க்கறது இல்லாம பக்கத்தில் ஒருத்தனையும் பார்த்து நினைச்சு. ஏன் தெரியுமா? நான் அவன் கூட சம்பந்தம் வச்சிருக்கிறேன். கர்த்தரும் வேணும் எனக்கு, இதுவும் வேணும். கர்த்தர் அவனுக்கு உணர வச்சார், நீ போறது தப்புடான்னு. இன்னும் சொல்ல போனா யோசபாத் யுத்தத்துக்கு போன ஆகாப்போட சேர்ந்து எப்படி தெரியுமா போனாங்க? இவன் அவன் இடத்துலையும் அவன் இவன் இடத்துலையும். அவங்களாம் என்ன தெரியுமா பிளான் பண்ணி போனாங்க? இஸ்ரவேலுடைய ராஜாவை போட்டு தரலாம், மீதெல்லாம் முடிஞ்சிடான்னு. அந்த இடத்துல யாரும் உட்காந்துருந்தா? யோசபாத் உட்காந்துருக்கிறான். வந்தவன் நேராக யோசபாத்தை வெட்ட பார்த்தா, இவன் இஸ்ரவேலுடைய ராஜா இல்லையே. தப்பிச்சு தலைக்கு வந்தது, தலைப்பாயோட போயிடுச்சு. அவனுக்கு அப்பவே பயம் வந்துருச்சு. வந்தவன் ஆகாப அழிக்கிறதுக்கு வந்தான். அந்த இடத்துல யார் உட்கார்ந்தது? நான் உட்கார்ந்தேன். கர்த்தர் என்னை காப்பாத்திட்டார், இனிமே நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும்னு முயற்சி பண்ணி அவனா எல்லா பட்டணத்துக்கு போய் சொல்லி கொடுத்து வாங்க கர்த்தருக்கு பயப்படலான்னு வாழ ஆரம்பிச்ச உடனே வெளியிலேருந்து எதிரி வரான். வரும்பொழுது அவனுடைய ஜபம் எவ்வளவு சரியா இருந்துச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அவன் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? நான் கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன். என் வாழ்க்கையில நான் இப்பொழுது பிரச்சனை இவ்வளவு பேர் வந்தாலும் நான் அசைக்கப்பட முடியாது. ஏன்னா ஆதியிலிருந்து தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். என் லைஃப்ல இன்னைக்கு வர பிரச்சனைக்கு எனக்கு திட நம்பிக்கையோட நான் நிக்கிறேன். ஒன்றும் அசைக்க முடியாது. நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பதில் எப்படி தெரியுமா வந்துச்சு? தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்றான் பாருங்க, 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எப்படி எனக்கு தேட நம்பிக்கை வரும்? என் வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையானாலும், தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு மட்டும் பயப்பட கத்துக்கோ. இந்த உலகத்தை பார்த்து பயப்படாத. இஸ்ரேல் தேசம் வான்வழி பாதுகாப்புங்கிறது ஒரு ஏவுகணையும் உள்ள வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டேம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதையும் மீறி இப்போ ஈரான் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சுக்காதீங்க, ஒரு நாளைக்கு சுமார் 100கணக்கான ஏவுகணைகள் எப்பொழுதும் இஸ்ரவேலை தாக்கி கொண்டிருக்கு.
ஆனால் அதை எல்லாத்தையுமே வானிலே அழிச்சிடுவாங்க. இன்றைக்கு அதை தாண்டி ஒரு பெரிய ஆபத்து நிற்கிது. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்கள் லைஃப் ஒருவேளை மூழ்கி போய் அழிந்து போகிற ஒரு இடத்துல கூட நீங்கள் நின்னா கூட சரி, நீங்கள் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறீங்க, உங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாய், உறவு ரீதியாய், மன ரீதியாக நீங்கள் எங்கேயோ ஒரு எட்ஜில் நின்று அவ்வளோதான் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற இடத்துல கர்த்தர் ஒன்று சொல்ல வர்றாரு. ஒருவேளை கர்த்தருக்கு ஒருத்தன் பயந்தான்னா அவன் எந்த எட்ஜில் நின்னாலும் அவனால் திட நம்பிக்கையாக நிற்க முடியும். அவன் இவ்வளோ பேர் வராங்கன்னா ஓடி போய் ஆலயத்தில் நின்றுட்டான், நின்று கர்த்தரை பார்த்து சொல்கிறான், ஜெபிக்கிறான், தெளிவாக சொல்கிறான், நீங்கள் பார்த்துக்குங்க, நான் என் கண்ணு அவனெல்லாம் பார்க்காது, நான் உங்களை தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு வந்த பதில்னா, நீ பயப்படாத, கலங்காத, யுத்தம் உன்னுடையது இல்லை, யாருடையது? கர்த்தருடையது. பாருங்க, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். எனக்கு திட நம்பிக்கை கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறது தான். நான் கர்த்தருக்கு பயப்படுறேங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு அடுத்தது என் பிள்ளை பாதுகாக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அந்த பயம் ஜீவ ஊற்று. ஏன்னா என்னை திட நம்பிக்கை வைக்கிறதும் இல்லை, என் சந்ததியை திட பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் அதன் வழியாய் தான் வருகிறது. உண்மையாகவே என் வாழ்க்கையை நான் இப்படி பார்க்க போகிறேன். நான் முதல் தெரிந்து கொண்டது கர்த்தருடைய வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை தேடுறேன். இனிமேல் விக்கிரகம் வேணான்னு சொல்லிட்டேன், விக்கிரகத்தை ஒதுக்கிட்டேன். பட் ஸ்டில் சைடில் நான் ஒரு சில உறவுகளை வச்சுருந்தேன், அதெல்லாம் நான் இன்னைக்கு தூக்கி போட விரும்புகிறேன். அது என்னை அழிவுக்கு நேராக கொண்டு போகணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. தப்பான ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, தூக்கி போட சொன்னார். நான் தூக்கி போட்டு கர்த்தருக்கு பயந்து நிற்கும் பொழுது என்னை அழித்து போடுகிற ஒரு பெரிய ஆபத்து கூட வருகிறது. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனாக இருக்கிறதுனால நான் திட நம்பிக்கையாக நிற்க முடியும். உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் உங்கள் லைஃப் எந்த எட்ஜில் நின்னாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. இதெல்லாம் ராஜாக்களுடைய காலத்தில் நடந்த சங்கதிகள். அது நமக்கு நீதிமொழிகளா, பிரசங்கியா, சத்தியமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கிட்டோமா? வசனம் படிச்சிட்டோம், ஆனால் பயத்தை கற்றுக்கிட்டோமா? என்கிட்ட இருக்கிற தப்பான விஷயத்தில் நான் அகற்றி இருக்கிறேன்னா? தம்பி, நீ உண்மையே விக்கிரகத்தை எடுத்து போட்ட, கர்த்தரை முழு இருதயத்தோட தேட பார்த்த, ஆனால் உங்கள்கிட்ட இந்த குறைய சொல்லும்போது திருத்திக்கிட்டியா? இல்லை, நான் என்ன அதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா? நான் தான் ஒழுங்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே. கர்த்தரை முழு இருதயத்தை தேடிட்டு இருக்கிறேன், விக்கிரகத்தோப்பெல்லாம் அழிச்சிட்டேன். மற்றவங்க சொன்னால் கேட்பனா? தீர்க்கதரிசி சொல்கிறான், தப்பு பண்ணியிருக்கிற நீ, கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு, நீ திருந்திருன்னு சொன்னால் அவன் தாழ்மையோட தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஊர் உலகத்துக்கெலாம் போய் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்குங்க, கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆண்டவர் ஆகடியம் பண்ணலை, புயல் போல வரும்பொழுது அவன் அசட்ட பண்ணல, அவனுக்கு துணை நின்னார். நான் உன் கூட நிற்கிறேன், நீ திட நம்பிக்கையார் மகனே, உனக்கு அடைக்கல நான் இருக்கிறேன், உன்னை தப்ப வைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், ஜீவ ஊற்று என்னுடைய, நீ எனக்கு பயப்படுற பயத்திலிருந்து வர எல்லாமே உனக்கு எல்லாமே ஜீவ ஊற்று தான். தேவ பிள்ளையே, நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? கர்த்தர் நம்மோடு திட்டமும் தெளிவுமா பேசுகிறார். நான் கர்த்தருக்கு பயப்பட கற்றுப்புனா, ப்ளீஸ் நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் ஒதுக்கி வெறுத்து அதை தூக்கி போடுற இருதயம் எனக்கு வரும். இல்லையா, நான் துணிகரை கொண்டு போவேன், பரியாசக்காரன் சிக்ஷையை அசட்டம் போட்டுவேன், ஞானத்தை தூக்கி போட்டு போயிடுவேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ப்ளீஸ்,
ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு நீ எனக்கு பயப்படுப்பான்னு சொல்லார். பயந்தா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்றது எங்கே தெரியுமா தெரியும்? தீமையை விட்டு விலகிறதுல தெரியும். எது கர்த்தருக்கு பயப்படுறது? எது தீமையோ, எது கர்த்தருக்கு அருவருப்பானதோ, எது கர்த்தருக்கு பிரியமில்லையோ நான் அதை விட்டு விலகுவேன். நான் அவங்க கூட பேசுறதை பிடிக்கல, வா. அவங்க கூட சம்மதம் வச்சுக்கிறது பிடிக்கல, விலகி வந்துரு. தேவ பிள்ளைய, நீ எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை தேடுற, கர்த்தருக்காக இருக்கிற, ஆனால் தப்பான ஒன்றை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதை விட்டுட்டு வான்னு சொல்லும் பொழுது நான் அப்படியே தான் இருப்பேன், என் இஷ்டம் தான் அப்படின்னு போ. நீ இவ்வளோ நேரம் தேடினதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நீ இப்படி செஞ்சதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விக்கிரகத்துட்டு வந்துட்ட, உங்கள் அப்பா மாதிரி இல்லை, ஓகே. ஆனால் கர்த்தர் உன்னை ஒரு விஷயத்தில் எச்சரிக்கிறார். நீ இன்னும் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வாழ்க்கையில் வச்சிருக்கிற, அது தூக்கி போட்டுருவான்ற. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எந்த ஆபத்துக்கும் பயப்பட மாட்டான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு திட நம்பிக்கை, நான் கர்த்தரை நம்புறேன், என்னை இவர் ஆளுகை செய்கிறார், உறுதியாக இருக்க முடியும். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை இன்னைக்கு உன்னை நடத்தும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி தாழ்த்தலாம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவே, எனக்கு அந்த பயப்படுற பயத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்ல கேட்க. இரக்கமுள்ளைகள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இரக்கம் ரொம்ப பெருசப்பா. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு கற்றுக்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. உணரவும் திருந்தவும் மாறவும் தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க. நாங்கள் மூடர்களாக இல்லாதபடிக்கு, புத்திமதியை அருவருக்காதபடிக்கு, புத்திமதியை அசட்டை பண்ணாதபடிக்கு, எங்களை திருத்த சொல்கிற இடத்துல திருந்த முடியாமல் நிற்காதபடிக்கு எங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க. அகந்தை எங்களுக்கு வேண்டாம், பெருமை எங்களுக்கு வேண்டாம். என்னிடத்துல என்ன இப்போ தப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் ஏஞ்சி போகாதபடிக்கு, இதெல்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது அப்படின்னு போயிடாதபடிக்கு, எனக்கு உணர்த்தப்பட்டா நான் திருந்த மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. கிருபை தாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் நிறைவாக இருக்கட்டும். நிச்சயமாக அது திட நம்பிக்கை எனக்கு வழி நடத்தும். அது என்ன மரண கண்ணிக்கு தப்புவிக்கும். அது ஜீவ ஊற்றாக இருக்கும். நிச்சயமாக என்னுடைய அடுத்த சந்ததி அடைக்கலத்தில் இருக்கும். இந்த வார்த்தை என்னை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்க உதவி செய்யட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நானும் என் வீட்டாரும்